வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ ஆன்லைனில் ஸ்கேம் நடக்கிறது ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கு. சிங்கப்பூரில் மாத்திரம் இல்லை, இந்தியாவிலே நடக்குது, நிறைய கண்ட்ரீஸில் நடக்குது. அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாட்டினாங்கன்னா, இது வரைக்கும் சிங்கப்பூரில் என்ன பனிஷ்மெண்ட்னா, அவங்களுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க, அபராதம். அப்படி இல்லைன்னா சிறை தண்டனை கொடுப்பாங்க. இது ரெண்டு தான் யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்கேமர்ஸுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு. இப்போ கொஞ்சம் புதுசாக ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கேனிங் அப்படின்னு பேர். பெரம்பால் அடிப்பாங்க இன்னுமே ஸ்கேம் பண்ணாக்க. அது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஃபியூ டேஸ் முன்னால் அதை சட்ட திருத்தத்தில் கொண்டுட்டாங்க. ஸோ அதுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 6 கேன் ஷாட்லேருந்து 24 கேன் ஷாட் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். அது ஜட்ஜோட டிஸ்கிரிப்ஷன். அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேமை பொறுத்தது இது. ஆனால் இது மேண்டேட்டரி ஸ்கேனிங்னு பேர். ஏன்னா மேண்டேட்டரினா அது கண்டிப்பாக கொடுத்தான் ஆகணும். ஜட்ஜு கூட சரி வெறும் ஃபைன் ஒண்டி போடுவோன்னு சொல்ல முடியாது, இல்லை சிறை ஒண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கேம் பண்ணாருன்னு தெரிஞ்சுன்னா மேண்டேட்டரி கேனிங் கொடுத்தாகணும். நீ 6 கொடுக்குறியா இல்லை 24 கொடுக்குறியாங்கிறது தான் கேள்வி இப்போது. ஸோ அதாவது இந்த இதில் ஸ்கேமர்ஸ்னு இருக்காங்க, ஸ்கேம் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ரெக்ரூட்டர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க. அதாவது ஸ்கேம் பண்ணுறவங்க தனியாக பண்ண முடியாது, அவங்களுக்கு சில ஆட்கள் வேணும். அதாவது அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும், அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு. அதுக்கு இந்த ரெக்ரூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யாராவது இன்னசென்ட்டாக விவரம் தெரியாத ஆளுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது பார்ப்பா, நீ உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடு ஒருத்தருக்கு, அதில் பணம் வரும், 20,000 வரும். நீ அதை திருப்பியும் 20,000 திருப்பி அனுப்பணும் அவர் சொல்கிற இடத்துக்கு. அதுக்கு உனக்கு ஒரு $200 கொடுப்பாரு, $300 கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்களை லியூர் பண்ணுவாங்க. ஸோ இது சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய அந்த பேங்கிங் க்ரிடென்ஷியல்ஸே அவங்க வாங்கிட்டுருவாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை மாத்திரம் நீங்கள் கொடுக்கல, உங்களுடைய எப்படி ஆன்லைனில் எப்படி பண்ணுறீங்க, பின் என்ன, அதுக்கு அந்த லாகின் ஐடி என்ன, அதெல்லாம் அவங்க வாங்கிட்டுருவாங்க. அப்புறம் உங்களுடைய சிங்க் பாஸையும் அவங்க வாங்கிட்டுருவாங்க. ஏன்னா ஓடிபின்னு ஒன்று வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு. அது நீங்கள் உங்கள் சிங்க் பாஸை யூஸ் பண்ணிங்கன்னா வரும் அந்த ஓடிபி உங்களுக்கு. ஸோ அதையும் உங்கள் சிங்க் பாஸையும் வாங்கிடுவாங்க. அவங்களே நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த என்ன பேசினாங்களோ $200-300 கொடுப்பாங்க. இது குற்றச்செயல். இது மணி மியூல்னு பேர். ஏன்னா மியூல்னால் என்ன, கழுதை பொதி சுமக்கிற மாதிரி. அதாவது இவங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, $200-300 அதுதான் பெனிஃபிட்டு. ஆனால் இவங்க பண்ணுறது பெரிய அமௌண்ட், 20,000 40,000 அந்த மாதிரி இன் அண்ட் அவுட்டு போகும். அதுக்கு இவங்க உடந்தையாக இருக்காங்க. அதனால் யார் உங்கள்கிட்ட சிங்க் பாஸை கொடுங்க, இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, உங்கள் ஆன்லைன் பேங்கிங் க்ரிடென்ஷியல்ஸை கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது குற்றச்செயல் ஆகிடும். அது இப்போ உங்களுக்கு அதுக்கான தண்டனை கேனிங் ஷாட் கிடைக்கலாம், பிறம்படி கிடைக்கலாம். ஸோ ஸ்கேம் பண்ணுறவருக்கும் அது கிடைக்கும், அவங்களுக்காக உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க இல்லையா ரெக்ரூட்டர்ஸ், அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ 6லேருந்து 24 இது வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த கேனிங் இருக்கு இல்லையா, இது யூஸ்வலாக பெரிய பெரிய குற்றங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதாவது ட்ரக் டிராஃபிக்கிங்க்கு, அப்புறம் ரேப்பு, இல்லை மானபங்கப்படுத்துறது பெண்களை, அந்த மாதிரி கேஸ், இல்லை ராபரி, அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது இந்த கத்தியால் குத்தி கலாட்டா பண்ணி ரத்தம் அந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேனிங் ஷாட் கொடுப்பாங்க. இப்போ ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கப்பூர் சாங்கி பிரிசனில் எப்படி கேனிங் பண்ணுவாங்கன்னா, பிரிசனர்ஸ் இருப்பாங்க. இப்போ ட்ரக் டிராஃபிக்கிங்கோ இல்லை ஏதாவது ஒரு மானபங்க வழக்கிலையோ ஜெயிலுக்கு போகிறார் அவருக்கு இன் அடிஷன் டு த ஜெயில் டேர்ம் அவங்க 4 ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் தி கேன், 6 ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் தி கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாங்கி பிரிசனில் தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் இவங்க இப்போ நாளைக்கு உனக்கு கேன் ஷாட் கொடுக்க போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கொடுக்க போகிறோன்னு முதல்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஃபியரை கொடுத்துரும் அவருக்கு. ஏன்னா கேன் ஷாட் வாங்கிறதுங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அது பேக் சைடு தான் கொடுப்பாங்க, கீழ்ப்புறத்தில். அது ஸ்கின்னையே லேசரேட் பண்ணிடும். அதாவது ஒரு மாதிரி கிழிச்சு சீழ் வர்ற மாதிரி பயங்கரமான பெயின் இருக்கும் அது. அதனால் சிறையில் இருக்காங்க, சப்போஸ் அவங்களுக்கு 6 மாதம் ஜெயிலு, 4 கேன் ஷாட்ஸ்ன்னு வைங்களேன்.
இப்போ நாளைக்கு கொடுக்க போகிறாங்கன்னா நாளை காலையில் தான் அவர்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி கிளம்புப்பா, உனக்கு வந்து கேன் ஷாட்டு இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு வந்து அந்த ஒரு உணர்ச்சி வரும், பயம் வரும், எல்லாம் வரும். ஆனால் வேறு வழி கிடையாது, வித்தின் ஷார்ட் நோட்டீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட நிர்வாணம் ஆக்கிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஒரு ட்ரிசில்னு சொல்லுவோம், அதாவது ஒரு உடன் ஃப்ரேம் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து கையையும் காலையும் அதை கட்டி போட்டுருவாங்க. அதை சுற்றி கட்டி போட்டு அந்த கேன் ஷாட் கொடுக்குறவர் வந்து அதுக்கு முந்தின நாளே வந்து அந்த கேனை அவர் தயார் பண்ணணும், தண்ணியில் ஊற போட்டு. ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது அடி வந்து பலமாக விழணுங்கிறதுக்காக அதை பதப்படுத்துவாங்க. அந்த கேனை ரோத்தான்னு சொல்லுவாங்க இங்கே, அந்த கேன் தான் அது. அதை வந்து பதப்படுத்திட்டு அடுத்த நாள் வந்து கேன் ஷாட்டு எல்லாம் ரெடி ஆனோடனே ஒரு மருத்துவர் மாதிரி ஒருத்தர் வருவார். இவருடைய பல்ஸ் செக் பண்ணுவார், ஹார்ட் பீட்டை செக் பண்ணுவார், ஹெல்த் சரியாக இருக்கா கேன் ஷாட் வாங்குறதுக்கு அப்படின்னு செக் பண்ணி அவர் சர்டிஃபை பண்ணுவார். அப்புறம் கூடவே அந்த ப்ரிசன் ஆளும் ஒருத்தர் இருப்பார். இருந்துட்டு அந்த டாக்டர் வந்து ஓகே இஸ் ஃபிட் டு டேக் த கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேன் ஷாட் கொடுக்குறவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த கேனை தூக்கி ஒரு 270 டிகிரிஸ் பின்னால் சுழட்டுவார். சுழட்டிட்டு ஒரு ஃபுல் ஃபோர்ஸோடு அடிப்பார், பேக் சைடில் கீழே அடிப்பார். அந்த ஒரு அடியே அவனுக்கு வந்து உயிர் போயிடும். அப்படியே அவன் செகண்ட் அடி வாங்கிறதுக்குள்ளே அநேகமாக பாஸ் அவுட் ஆகிடுவான், அந்த மாதிரி வலிக்கும் அது. ஏன்னா இது எதுக்கு பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து கேன் ஷாட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, 19th centuryலேருந்தே இருக்குது, பிரிட்டிஷ் ஆண்ட காலத்துலேருந்தே இருக்குது. இவங்க வந்து அதை அபாலிஷ் பண்ணல. ஏன்னா அவங்க லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபைன் போடுறீங்க, அதாவது சிங்கப்பூரில் வந்து இந்த சில இந்த பொது ப்ராப்பர்ட்டி அவங்க டேமேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது அந்த கார் மேலே இந்த இங்கை தெளிக்கிறது, ஏதாவது இந்த மாதிரி கிழிக்கிறது, பஸ்ஸு சீட்டை, அந்த மாதிரி வேண்டலிசம்னு பேர், அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் கேன் ஷாட் உண்டு. ஸோ இவங்களுக்கு ஃபைன் போட்டால் என்ன ஆகும்னா, மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க, 18, 20 அந்த வயசில் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபைன் போட்டால் இவங்களுக்கு அதோட இம்பேக்டே தெரியாது, இவங்க வேலைக்கு கூட போயிட்டுருக்க மாட்டாங்க, அவங்க அப்பா தான் ஃபைன் கட்டுவார். ஸோ இவங்களுடைய குற்றத்துக்கு அவங்களுடைய அப்பாவை பனிஷ் பண்ணுற மாதிரி ஆகும். அதே மாதிரி ஜெயிலில் வச்சா அரசாங்க செலவில் சாப்பாடு கிடச்சிரும் அவங்களுக்கு, அதனால் அதுக்கும் ஒன்றும் இவங்களுக்கு வந்து இம்பேக்ட் தெரியாது. அதனால தான் அடி கொடுத்தா தான் அவனுக்கு வலி தெரியும், அடுத்த முறை பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த மாதிரி கேன் ஷாட்டை கொண்டுருக்காங்க. இது ரொம்ப நாள் முன்னால் ஒரு அமெரிக்கன் ஆள் வந்தார், அதாவது மைக்கேல் ஃபேன்னு பேர், அவர் யங்ஸ்டர் தான், 18-19 இயர்ஸ் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, வேண்டலிசம்னு சொல்லுவோம், அதாவது இந்த கார் பார்க் இருக்கு இல்லையா, அங்கே போய் இந்த கார் மேலெல்லாம் அந்த இங்க் அடிச்சிட்டார், சிவப்பு இங்கு ஏதோ ஒன்று, எல்லா கார்லேயும் வந்து அதை வந்து பீச்சி அடிச்சிட்டார். இது வந்து வேண்டலிசம் மாதிரி. ஸோ he was caught by the police. அவருக்கு வந்து கேன் ஷாட் கொடுத்தாங்க, ஐ திங்க் 6 கேன் ஷாட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அமெரிக்காலேயே. என்ன அவங்க சண்டை போடுறாங்க, எங்கள் ஆளுக்கு நீ எப்படி கேன் ஷாட் கொடுப்ப அப்படின்னு. அப்போ வந்து திரு எஸ்ஆர் நாதன் தான் அம்பாசடராக இருந்தார், சிங்கப்பூருடைய அம்பாசடராக யூஎஸில் இருந்தார். அவர்கிட்ட போய் முறையிட்டு அவர்கிட்ட போய் தர்ணாலாம் பண்ணாங்க அந்த அமெரிக்கன்ஸு. அதுக்கப்புறம் லீக்வானி சொல்லிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது, சட்டம் தான், யாருக்காக இருந்தாலும் அந்த ஆள் பண்ணது குற்றம், அந்த குற்றத்துக்கு பிறம்படி தண்டனை, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு வழி இல்லாமல் பிறம்படி கொடுத்துட்டாங்க. அந்த ஆள் அப்புறம் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, அடி தாங்க முடியல அவருக்கு, அப்படியே பின்னால் பக்கம் ஒரு மாதிரி செதஞ்சு போய் ஸ்கின் எல்லாம் வெளியே வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 months உட்கார முடியல, படுக்க முடியல, அந்த மாதிரி சஃபர் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதனால தான் இந்த கேன் ஷாட் வந்து இன்னும் அவங்க வச்சுருக்காங்க சிங்கப்பூரில். இப்போ வந்து சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த சுமார் 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 billion ஸ்கேம் பண்ணி ஏமாற்றிருக்காங்க மக்களை இந்த ஸ்கேமர்ஸ். இது வந்து ஒரு 5 வகையாக பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஃபிஷிங் ஸ்கேம்னு பேர். ஃபிஷிங்னா ஒரு பியூபி இருக்குது, இல்லை ஏதாவது டெலிஃபோன் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி இமெயில் அனுப்புகிற மாதிரி அவங்க ஸ்கேமர்ஸ் வந்து அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட அதே நேம் இருக்கும், ஆனால் சின்னதாக ஒரே ஒரு லெட்டர் வந்து மாறி இருக்கும் அந்த வெப்சைட்டில். அந்த மாதிரி பண்ணி உங்கள் பேமெண்ட் வந்து த்ரூ ஆகலை, நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இமெயில் வரும். இவங்க போய் அதில் லாகின் பண்ணி பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க அக்கௌண்ட்டை. ஸோ ஃபிஷிங் ஸ்கேம் இது. அப்புறம் வந்து இ-காமர்ஸ் ஸ்கேம்னு ஒன்று இருக்குது. இ-காமர்ஸ்னால் ஆன்லைன்லேயே நம்ம பொருட்கள் வாங்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க,
இது நீங்கள் ஒரிஜினலாக வாங்கினீங்கன்னா ரொம்ப விலையாகும், இந்த சைட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ரோலெக்ஸ் வாட்ச் அந்த மாதிரி கூட. இப்போ சமீபத்தில் ஒரு கப்புள் மாட்டினாங்க, ஒரு சிங்கப்பூரியன் ஹஸ்பண்டும் தாய்லாண்டு பெண்மணி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க வந்து $34 மில்லியன் ஏமாற்றிருக்காங்க. இந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம்ஸ், ரோலெக்ஸ் வாட்ச்சு, இந்த மாதிரி பெரிய பெரிய காஸ்ட்லி ஐட்டம்ஸு நாங்கள் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள்ட்ட காசை கொடுத்து பட்டனாவும் போட்டாங்க. அவங்க 34 மில்லியனுக்கு. இப்போ 2 பேருக்கும் 5 வருஷம் 6 வருஷம் ஜெயில் கிடச்சிருக்கு இப்போ தான் ரீசெண்டாக. ஸோ அதுதான் வந்து காமர்ஸ் ஸ்கேமு. அதுக்கப்புறம் ஜாப் ஸ்கேம்னு பேர். அதாவது வேலை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வரும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறோம், அதை ஓப்பன் பண்ணி அது வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து ஸ்கேமு, ஃபேக்கு. அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் பேங்கிங் பர்டிகுலர்ஸ் என்டர் பண்ணிங்கன்னா அவன் அப்படியே டேக் ஓவர் பண்ணிவிடுவான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேங்கிங் பர்டிகுலர்ஸ் போயிடும் உங்கள் கையிலேருந்து. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய கம்பெனி பேரில் அந்த மாதிரி ஏதாவது பாப்புலர் கம்பெனி மேலே வரும், இந்த மாதிரி எங்கள்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், இல்லை டிபென்ச்சரில் போடலாம், ஷேரில் போடலாம், உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் 18% வரும், 20% வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பி இப்போ இந்தியாவில் கூட சில பேருக்கு ஒரு $1 பில்லியன் ருபீஸோ என்னமோ, 1 கோடி ரூபாய் தோற்றுருக்காங்க அவங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ரிலையன்ஸ் கம்பெனிலேருந்து நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி என்னமோ முதல்ல இனிஷியலாக வந்து $12,000 போடுங்க. ரிச் பீப்புளை தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. $12,000 போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வித்தின் ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா $17,000 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மெதுவாக லீவர் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க அமௌண்ட்டை. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்கவுங்க 50 லட்சம் 70 லட்சம் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்ரா பண்ணலான்னு பார்த்தாக்க அவங்க விட்ரா பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு விட்ரா பண்ணணும்னா இன்னொரு 30 லட்சம் போடணும். போட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு 30 லட்சம் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கண்ணாபின்னான்னு ஏமாற்றிருக்காங்க. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமு. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் இன்னொன்று நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பேசுகிற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர்லேருந்து பேசுகிறேன், இல்லை லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, இல்லை ஐசிஏலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஏதோ வயலேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுவாங்க. இவங்க உடனே பயந்துருவார். இவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது இவருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி ஐசிஏலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னு பயந்துருவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து போலீஸ்க்கு காலை மாற்றுறேன், நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இன்னொருத்தர் வந்து பேசுவார். எல்லாமே வீடியோ கால் தான். நான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டோன்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் இவம்பார். அது பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும். எல்லாம் செட்டப்பு தான். அங்கே ஆளுங்க நடக்கிற மாதிரி, கான்ஸ்டபிள் நடக்கிற மாதிரி அதெல்லாம் காட்டுவாங்க. எல்லாமே செட்டப்பு தான். அப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் ரெடியாக இருக்குது, வந்துடும் இப்போது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுலேருந்து தப்பிக்கணுன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இவருக்கு வந்து உள்ளூரை என்னடா நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, சரி $20,000 கேட்குறாங்க, நம்ம கொடுத்துடலாம், நமக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீ பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுறோம். அதான் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக ஸ்கேம் இது. இதுக்கெல்லாம் விழவே கூடாது. பேங்க்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸு. உங்கள் அக்கௌண்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, அதனால் உங்கள் பேலன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட போகிறோம், அதனால் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க, உங்கள் பேரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்கு போயிடும். அப்புறம் வந்து கான்டாக்ட் இருக்காது அவங்களோட. உங்கள் பணம் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கான்டாக்ட் இருக்காது அதோட. அதனால் இதுலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த சாம்சங் ஃபோன் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய வார்னிங் இருக்குது. அதாவது இந்த ஆண்ட்ராய்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஐஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து ஏடிபின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு டீபக் பிரிட்ஜ் அப்படின்னு, ஆண்ட்ராய்டு டீபக் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஆல்ரெடி ஒன்று இன்ஸ்டால் ஆயிருக்குமா அதில். அது எதுக்குன்னா ஜெனுவின் தான். அது வந்து சாம்சங் கம்பெனியே பண்ணுறது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் ஒரு இன்னொரு பிசியோடையோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க, எப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. அதனால அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க.
இவங்க வந்து அந்த ஏடிபியை வந்து நீ ஓப்பன் பண்ணி நான் கொடுக்குற இந்த லிங்க்கை வந்து அதில் என்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணவே கூடாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை டெலீட்டே பண்ணிட்டுங்க, அந்த ஏடிபிங்கிற சாஃப்ட்வேரே வேணாம், அதை கம்ப்ளீட்டாக இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னால் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் பிரதம மந்திரி இருக்கார் இல்லையா, திரு லாரன்ஸ் வாங், அவர் பேசுகிற மாதிரியே ஒரு வீடியோ, இது வந்து ஏஐயில் ஜென்ரேட் ஆன வீடியோ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து எந்த லெவலுக்கு வேணால் போகலாம். ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வாங் வந்து அவர் பேசுகிற மாதிரியே அவர் குரல், அவர் வாய்ஸு, லிப் மூமெண்ட்டு எல்லாமே அப்படியே இருக்குது. அது மூலம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கப்பூரியன்ஸுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, $350 நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து $6000 வரும் மாத கடைசியில் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு ஒரு வீடியோ. இது வந்து அப்சல்யூட்லி ஃபேக்கு, ஏஐ ஜென்ரேட்டது. ஸோ இதை நம்பி யாரும் போகக்கூடாது. அவரே வந்து என்ன சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போங்க, இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆப்பை அப்படின்னு ஏதோ சொல்லுவார். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களே தான் இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த வெப்சைட்டை இவர் மூலம் சொல்ல வச்சுருக்காங்க. எந்த அளவு போயிடுச்சு பாருங்கள் இதெல்லாம். அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதாவது எதுவுமே வந்து அன்யூஷுவலாக தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து காஷன் ஆகிடணும். ஏதாவது திடீர்னு ஒருத்தன் வந்து நமக்கு மெசேஜ் கொடுக்குறான், வந்து ஐ ஹேவ் அரைவ்ட் இன் சாங்கி ஏர்போர்ட், கேன் வி மீட் அப்படிமா. அந்த மாதிரி எனக்கே மெசேஜ் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடணும். இதெல்லாம் ஸ்கேமு, ஃபேக்கு. அவன் யாரோ நம்ம யாரோ, எப்படி திடீர்னு ஐ ஹவ் அரைவ்ட் இன் சாங்கி ஏர்போர்ட், கேன் வி மீட் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்பி ஏமாந்துடும். அதில் நீங்கள் இப்போ அவன்கிட்ட போய் ஹூ ஆர் யூ, ஐ டோன்ட் நோலாம் அந்த மாதிரி கம்யூனிகேட்டே பண்ண வேணாம். ஜஸ்ட் யூ இக்னோர் த நம்பர் ஆர் பிளாக் தி நம்பர் பெட்டர் அண்ட் டெலீட் இட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்கேம்ஸ் வந்து நமக்கு ஏதாவது அன்யூஷுவலாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும். யாராவது பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, இல்லை பேங்க் அக்கௌண்ட்டு லாகின் ஐடி இதெல்லாம் கொடு அப்படி இப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யாருமே அதை கேட்க மாட்டாங்க. அதனால் அது யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் ஸ்கேம்னு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக டிட்டர்மின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த மாதிரி இது மெசேஜ் வந்திருக்கு, இது என்ன தெரியல அப்படின்னு, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் எல்டர்லி பர்சனாக இருக்கீங்க, அவ்வளோவா இதெல்லாம் இதை பற்றி தெரியல அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கூச்சமே பட வேணாம். உங்கள் சன்னோ டாட்டரோ இல்லை சன்னின்லாவோ இல்லை அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் உதவி கேட்கலாம். இது இந்த மாதிரி வந்திருக்கேப்பா, என்ன விஷயம் இது அப்படின்னு. அந்த பையன் வந்து கரெக்டாக சொல்லிவிடுவார் உங்களுக்கு, சார் இதெல்லாம் நம்பாதீங்க, இது வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு இந்தியா சைட்லேருந்து வந்து ஒரு வீடியோ மாதிரி வருதுங்க. அதாவது ஒரு அழகான பெண்மணி ரொம்ப செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு வெரி ஷார்ட் வீடியோ தான், நாட் ஈவன் ஒரு ½ மினிட் கூட இருக்காது. அவங்க வந்து ஹலோ கைஸ், கேன் வி சேட், ஐ வுட் லைக் டு சேட் வித் யூ, கேன் யூ சேட் வித் மீ, ப்ளீஸ் டவுன்லோட் த ஆப் விச் இஸ் கிவன் இந்த இது கமெண்ட்ஸ் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோடே பண்ணாதீங்க. அதாவது அவங்க வந்து வேண்ட்டே ரொம்ப செக்ஸியான ஒரு லேடியை ரிவீலிங்காக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்கள போட்டு இந்த மாதிரி சேட் பண்ணலாம் வாங்க, இதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கன்னு. இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவாக தான் இருக்கும் இது. ஆனால் அந்த ஆப்பு இல்லை இதெல்லாம் இந்த கியூஆர் கோடு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக டவுன்லோடே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனே வந்து ஹேக் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக. உங்கள் ஃபோன் வந்து உங்களோட யூஸுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவங்க டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் வந்து இந்த ஆன்லைன் பேங்கிங்கை வைக்கிறது அவாய்ட் பண்ணலாம், அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பிசியில் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு டிபிஎஸ் பேங்க்கு ஆன்லைன் பேங்கிங் வச்சுருக்கீங்க உங்கள் பிசியில், இல்லை இதில் லேப்டாப்பில் கூட வச்சுக்கலாம். இந்த ஃபோனில் வச்சிங்கன்னா ஃபோனில் தான் நிறைய பேர் ஹேக் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு லிங்க் அனுப்ப வேண்டியது, அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது, அது கிளிக் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிட்டோம். உங்களோட எல்லா கான்டாக்ட்ஸ் எல்லாம் போயிடும், மெசேஜ் எல்லாம் போயிடும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு. அதனால் முடிஞ்சதுன்னா ஃபோனில் வந்து இந்த ஆன்லைன் பேங்கிங் இதெல்லாம் வச்சுக்க வேணாம். அப்படியே இருந்ததுன்னா 1-2 பேங்க் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு பேங்க் தான் வச்சுக்கோங்க. அதான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கிற பேங்க்கை வந்து
நீங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோனில் வச்சுக்க வேணாம், பிசியில் வச்சுங்க, இல்லை லேப்டாப்பில் வச்சுங்க. தட் இஸ் மோர் சேஃபர். ஸோ இந்த மாதிரி நம்மளே இப்போ இருக்கிற காலத்தில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலன்னா மொத்தமாக போயிடுங்க. அதான் நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.